ஹலோ அண்ட் வெல்கம் ஆஸ்பிரன்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நீலா. And நான் உங்க சிபி. செப்டம்பர் 16, 2025க்கான ஹாட் அண்ட் ஹேப்பனிங் நியூஸை பத்தி பேச நாங்க ரெடி. நீங்க ரெடியா? அஃப்கோர்ஸ் சிபி. வாங்க நேரா நேஷனல் நியூஸ்க்கு போலாம். நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு முதல் சம்பவம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்டா JNKல இருந்து ஒரு கார்கோ பார்சல் ட்ரெயின் கிளம்பிருக்கு. லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர்கள் நவ்காம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெல்லிக்கு இத ஃபிளாக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. வாவ், இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தானே. JNKவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். அங்கிருந்து வர ஆப்பிள்ஸ், வால்நட்ஸ் எல்லாம் இனிமே ட்ரெயின்ல ஃப்ரெஷ்ஷா வந்து சேரும். கரெக்ட் நீலா, இனிமே ஆப்பிளுக்கு தட்டுப்பாடு இருக்காது. சரி, அடுத்தது பேங்கிங் செக்டார்ல செபி ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இன்விட்ஸ்க்கான ரெகுலேஷன்ஸ்லாம் மாற்றம். இன்விட்ஸா? அது என்ன சிபி? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களே. ஷோர். இன்விட்ஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனா இங்க நம்ம பைசாவை ரோட்ஸ், பவர் பிளான்ஸ் மாதிரியான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப புரிஞ்சுது. அப்போ இதுல என்ன ரெகுலேஷன் மாத்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி பிரைமரி மார்க்கெட்ல பிரைவேட்லி பிளேஸ்ட் இன்விட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மினிமம் 1 கோடி இல்லைனா 25 கோடி தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ செபி அத வெறும் 25 lakhs-ஆ குறைச்சிருக்காங்க. சூப்பர்ப். அப்போ நம்மள மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸ் கூட இனிமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லிக்விடிட்டியும் அதிகமாகும். எக்ஸாக்ட்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், REIT, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இல்ல இன்விட்டோட ரிலேட்டட் பார்ட்டிஸ், ஸ்பான்சர், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரோட சொந்தக்காரங்க இவங்கள பப்ளிக் கேட்டகரியில சேர்க்க மாட்டாங்களாம். அவங்க QITs, அதாவது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸா இருந்தா கூட. Got it. So no special treatment for insiders. சரி, அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு போலாமா? ஏர் இந்தியா ஒரு புது கோட் ஷேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஆமாம் நீலா, கசகஸ்தானோட நேஷனல் கேரியரான ஏர் எஸ்தானா கூட இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க. இதனால இந்தியாக்கும் சென்ட்ரல் ஏஷியாக்கும் நடுவுல டிராவல் கனெக்டிவிட்டி செமையா இம்ப்ரூவ் ஆகும். கோட் ஷேர் அக்ரிமெண்ட்னா பாசஞ்சருக்கு என்ன பெனிஃபிட் சிபி? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஏர் இந்தியால டிக்கெட் புக் பண்ணா கூட ஏர் அஸ்தானா ஃபிளைட்ல டிராவல் பண்ணலாம். சிங்கிள் டிக்கெட்ல சீம்லெஸ் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெட்வொர்க் ஆக்சஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சூப்பர்ப். அடுத்தது நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது TCS, பிரான்ஸ்ல இருக்கிற CEA கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? பிரான்ஸ்ல பிசிக்கல் AI ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக. பிசிக்கல் ஏஐனா ரோபோட்டிக்ஸ், AI, இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ் மாதிரியான ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றது. சவுண்ட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக். ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம வேலையை எடுத்துக்குமோ? இப்போதைக்கு ஹெல்பிங் ரோபோட்ஸ் தான். அடுத்ததா இந்தியா அண்ட் மெக்சிகோ 2 நாடுகளும் சில MOUs சைன் பண்ணிருக்காங்க. பைலேட்டரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இந்த மூவ். எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல கோஆபரேஷன் இல்ல? பார்மசூட்டிக்கல்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஹெல்த் கேர் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ், இந்த ஏரியாஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இவ்ளோ நியூஸ், அக்ரிமெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி தான் ஆஸ்பிரன்ட்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க? சம்டைம்ஸ் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுது. இதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு சிபி. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆஸ்பிரன்ட்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ரொம்பவே சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சா உடனே நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாம் நீலா, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் டைமுக்கு மறக்கவே மறக்காது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. So aspirants, no more excuses. Go download the Score Clever app now. இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒரு ட்ரைலேட்ரல் டாக் நடந்திருக்கு. ஆமா, இந்தியா, ஈரான் அண்ட் அர்மீனியாக்கு நடுவுல 3rd ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடந்திருக்கு. ஈரானோட கேபிட்டல் தேரன்ல. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன? ரீஜனல் கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுதான். முக்கியமா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் INSTC, அப்புறம் அர்மேனியாவோட கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் பீஸ் ப்ராஜெக்ட். இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ல இருந்துச்சு. INSTCனா அது இந்தியாவை ரஷ்யாவோட கனெக்ட் பண்ற ஒரு பெரிய ட்ரேட் ரூட் இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நேபாளுக்கு முதல் பெண் பிரதமர் பதவியேற்றிருக்காங்க. ஆமா, சுஷிலா கார்கி அவர்கள் நேபாளோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரா ஸ்வான் பண்ணப்பட்டிருக்காங்க. KP சர்மா ஓலியோட ரெசிக்னேஷனுக்கு அப்புறம். கிரேட் நியூஸ் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். சரி, பிசினஸ் பக்கம் போலாமா? டாடா டெக்னாலஜிஸ் ஒரு பெரிய அக்விசிஷன் பண்ணிருக்காங்க. எஸ்,
ESTech குரூப்புங்கிற ஜெர்மன் கம்பெனியோட 100% ஈக்விட்டி ஷேர்ஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த டீலோட மதிப்பு 75 மில்லியன் யூரோஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு தோராயமாக 777 crore rupees. வாவ், டாடா இஸ் ஆன் அ ரோல். அடுத்ததா அதானி பவர் பீகார்ல ஒரு பெரிய பவர் பிளான்ட் செட்டப் பண்ண போறாங்க. ஆமா, பீகார்ல பிர்பைண்டிங்கிற இடத்துல 2400 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் பிளான்ட் கட்ட போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கேட்டா அசந்தலிங்க $3 billion, அதாவது 26,482 crore rupees. அடேங்கப்பா, இதுக்காக பீகார் ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி லிமிடெட் கூட 25 வருஷத்துக்கு பவர் சப்ளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. பீகாருக்கு பவர் கட்டே இருக்காது போல இனிமே. இருக்கலாம். சரி, சயின்ஸ் நியூஸ்க்கு வருவோம். ICEY அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்களோட புது ஜென் 4 சேட்டலைட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென் 4 சேட்டலைட்ஸ்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது ஹை பர்ஃபார்மன்ஸ் சிந்தட்டிக் ஆப்பர்ச்சர் ரேடார், அதாவது SAR சேட்டலைட்ஸ். SARோட அட்வான்டேஜ் என்னன்னா, வெதர் எப்படி இருந்தாலும் நைட் டைமா இருந்தாலும் எர்த்தோட சர்ஃபேஸை ஹை ரெசல்யூஷன்ல பிக்சர் எடுக்க முடியும். ஒரு சூப்பர் கேமரா மாதிரி. அதோட ரெசல்யூஷன் எவ்வளோ? ரெசல்யூஷன் 16 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் கவரேஜ் ஏரியா 400 கிலோமீட்டர்ஸ். இது ரொம்பவே ஷார்ப். இந்த சேட்டலைட் SpaceX TR-13 மிஷன் மூலமா மார்ச் 2025ல லான்ச் பண்ணாங்க. ஃபென்டாஸ்டிக். சரி, இப்போ சில இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். மணிப்பூர் ஹைகோர்ட்டுக்கு புது சீஃப் ஜஸ்டிஸ் வந்திருக்காரு. ஆமா, ஜஸ்டிஸ் M. சுந்தர் அவர்கள் மணிப்பூர் ஹைகோர்ட்டோட 10வது சீஃப் ஜஸ்டிஸா பதவியேற்றிருக்காரு. அடுத்த அப்பாயின்மெண்ட் இன்டர்நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதாவது IARCல நடந்திருக்கு. ஆமா, அபிஷேக் மகேஸ்வரி அவர்கள் IARCயோட புது MD அண்ட் CEOவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவரு ராகேஷ் பாட்டியாவை சக்சீட் பண்றாரு. கரெக்ட். இப்போ அவார்ட் செக்ஷனுக்கு வருவோம். நம்ம முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சிபி. போஸ்ட்யூமஸ்லி, அதாவது மரணத்திற்கு பின் அவருக்கு PV நரசிம்ஹா ராவ் மெமோரியல் அவார்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அவர் செஞ்ச பங்களிப்புக்காக இந்த அவார்டு. A well-deserved honor for a great economist. சரி, இப்போ நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ். ICC Player of the Month for August 2025க்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க நிலா, யார் அந்த சாம்பியன்ஸ்? ICC Men's Player of the Month நம்ம முகமது சிராஜ், மியான் மேஜிக். ஊஹூ, that's amazing. விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் யாரு? அயர்லாண்டைச் சேர்ந்த ஓர்லா பிரெண்டர்காஸ்ட். கங்க்ராட்ஸ் டு போத் ஆஃப் தெம். சூப்பர். கடைசியா சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தி பார்த்துடலாமா? September 8 இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே. 2025க்கான தீம் ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் த டிஜிட்டல் எரா. இந்த டேவை யுனெஸ்கோ 1967ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. அடுத்தது September 9 ஹிமாலயா திவாஸ். இது 2010ல இருந்து அப்சர்வ் செய்யப்படுது. And finally, September 7, International Day of Police Cooperation. 2025க்கான தீம் Information Communication Technologies and AI in Policing. இது 2023ல இருந்து தான் அப்சர்வ் பண்றாங்க. So it's a relatively new day. அவ்வளோதான் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்ல? டெஃபினெட்லி சிபி. சரி ஆஸ்பிரன்ஸ், கேட்டா மட்டும் போதுமா? நீங்க படிச்சதை டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ஃபன் ஈவென்ட் இருக்கு. ஆமா, அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான IPL. தினமும் இரவு 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். மாச கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. So a little competition, a little fun and a lot of learning. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் this is Nila And Sibi signing off from Score Clever. Keep learning, keep scoring. Bye.